தலைக்கு மேல கடல் இருக்கு. இப்ப இருந்தா என்ன பண்ணுவது? வாங்க போலக்கு தேடி வெளியூருக்கு போலாம். சரி, அது ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம பையன் என்ன பண்றது? அவன் ஆயா வீட்டுக்கு பக்கத்துல மளிகை கடை இருக்கு, அங்கே வேலை பார்க்கணும். சரி, நான் சென்னையில என் தோஸ்து கிட்ட வேலைக்கு கேட்டிருந்தேன். இரு, அவனுக்கு போன் பண்ணி பாக்குறேன். ஹலோ ஹலோ, சொல்றா. நான் உங்ககிட்ட வேலைக்கு கேட்டிருந்தேன், வேலை கிடைச்சதாடா? கிடைச்சிருச்சுடா. நீ வந்தா ஜாயின் பண்ணலாம். சரி, ஜாயின் என்னடா? ஜாயின்னா நீ வந்து சேர்றதுன்னு அர்த்தம்டா. சரி, ஓகேடா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. நீ படிச்சது போதுன்னா மளிகை கடைக்கு வேலைக்கு போப்பா. நம்ம கஷ்டம் புரிஞ்சுக்கோப்பா. பெருநாள் வேலைக்கு தானே போக போறாரு, போயேன். சரிமா, சென்னைக்கு போ. சரி, சென்னைக்கு வந்தாச்சா? இரு, என் தோஸ்து அவனே போறானே. ஹலோ அதான் சொல்றா. வந்தீங்களா? வந்துட்டோம்டா. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க அப்படி வெளில நடந்து வரீங்களா? நடந்து வரவா? ஏண்டா, நாங்களே ஊருக்கு புதுசு. சரி, நடந்து வரோம். ஆஹா, எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு. யாரு நடந்து வரது? அதோ ஒருத்தர் வராரு. இது அவர் கிட்ட கேட்போம். தம்பி, இந்த பில்டிங் யாருப்பா கட்டினது? ஐடோனோவா கட்டினாரு? ரொம்ப அழகா இருக்கு இந்த பில்டிங்கெல்லாம். சரி, ஓகே, வா. இந்த சமாதி எவ்வளவு அழகா இருக்கு. யாருப்பா கேட்போம். யாருப்பா கட்டினது? ஐடோனோவா கட்டினாரு? ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ ஹலோ வந்துட்டா. சரி, பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய சமாதி லாபம். இதை கட்டின ஐடோனா அது கூட அவனுக்கு தெரியும் இங்கிலீஷ். அப்படியா? இது தெரியாம நான் ஊர்ல என் பையனை மளிகை கடைக்கு வேலைக்கு சேர்த்துட்டேன்டா. அவனை அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறியாடா? அவன் சேர்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. சரி, ஓகேடா. சரி, வா, நம்ம ஊருக்கு போய் நம்ம பையனை இட்டு வருவோம். பெற்றோர்களே, நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும்.